ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, நீட் எக்ஸாம் உடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அண்ட் எல்லாருமே உங்களுடைய ரிசல்ட்ஸை செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 12th முடிச்சுட்டு முதல்ல நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஓகே, உங்களில் ஒரு சில பேருக்கு உங்களுடைய கட் ஆஃப் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் பெஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய நீட் வெற்றி பேட்ச் இருக்கும். சரியா? நம்ம நீட் வெற்றி பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ 1 year கோர்ஸ். இது வந்து நீட்டை 2026 எக்ஸாமில் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகளுக்கும் சூப்பராக இருக்கும். சார், நான் கிளாஸ் 12 படிச்சுட்டு இருக்கேன், கிளாஸ் 12 படிச்சுக்கிட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், இந்த கிளாஸஸ்லாம் எப்படி ஆன்சர் இருக்கும், தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில். இன்ஃபேக்ட் உங்கள் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா தங்கிலீஷ். அதனால தான் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? ஸோ கிளாஸஸ் எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி இன் தங்கிலீஷ். ஓகே, இப்போ நார்மலாக யானியன் சார் உங்களுக்கு யூடியூப்ல கிளாஸ் எடுக்க பார்த்து அந்த லெக்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். டெக்ஸ்ட் எல்லாம் இங்கிலீஷில் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? இப்போது நான் ஏன் உங்கள் பேட்சில் சேரணும் கேபிஎல்ல? சரியா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக எவ்ரி இயர் வி ஹவ் பீன் கிவிங் வெரி சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும். சரி, ஸோ இப்போ நீட் 2025 ரிசல்ட் வந்துடுச்சு இல்லையா? ஸோ இந்த ரிசல்ட்டில் வேதாந்தம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஆப்வியஸாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்க் 1 கொடுக்கல, ஈவன் ரேங்க் 2 கொடுக்கல, ரேங்க் 3 கொடுக்கல. எஸ், ஓகே, பட் நாங்கள் பெருமைப்படுற அளவுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி என்ன சார் பெருமைப்படுற அளவுக்கு கொடுத்துருக்கீங்க? சரி, எங்கள் வேதாந்தோடைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து எங்கே அப்படின்னா வந்துல்ல, நாட் இன் ஆல் இந்தியா ரேங்க் 1, நாட் இன் ஆல் இந்தியா ரேங்க் 2, பட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது, ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணி அந்த வீக் ஸ்டூடெண்ட்டை கூட நீட்டில் கவர்மெண்ட் சீட்டு வாங்க வைக்கிறது. ஓகே, ஸோ அப்படி நாங்கள் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் வி ஆர் டீச்சர்ஸ் இல்லை, யாரெல்லாம் நீ ஒரு ஸ்லோ லேர்னர், ஆவரேஜ், வீக் ஸ்டூடெண்ட் அப்படின்லாம் சொல்லி இந்த உலகம் ஒதுக்குச்சோ அந்த மாதிரி குழந்தைங்களை கூட வந்து நம்ம டாப் ஸ்கோர் பண்ண வச்சா அதுதானே பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இந்த வருஷம் எங்களுடைய மிகப்பெரிய அச்சீவர்ஸ் ஓகே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுடைய வேதாந்த் சாக்ரே, 10th சயின்ஸ் ஒலிம்பியாடு ஜேஇல 99% ஹிம்செல்ஃப். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆல் இந்தியா லெவலில் ஃபிசிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 99.9% எடுத்திருக்காரு. ஃபிசிக்ஸில் ஆல் இந்தியா லெவலில் 234 ரேங்க் எடுத்திருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் he has scored 625. உங்களுக்கு தெரியும்ல, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 73 பேர் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 600 மேலே எடுத்திருக்காங்க ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா. ஓகே, ஸோ செகண்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷாவணி. ஸோ ஷாவணி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல் இந்தியாவில் 413th ரேங்க்ல இருக்கிறாங்க, 614 எடுத்திருக்காங்க. அண்ட் தென் வி ஹாவ் ஸோ சௌவிக். இப்போ சௌவிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா he has scored 611 அண்ட் ஆல் இந்தியா லெவலில் வந்து 475th ரேங்க் எடுத்திருக்காரு. அண்ட் ஃபைனலி வந்து தக்ஷா. ஸோ தக்ஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா he has took 608 மார்க்ஸ் ஆல் இந்தியா லெவலில் 576th ரேங்க்ல இருக்கார். கிரேட், மார்வலஸ் திங்ஸில் சூப்பராக எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் தெம். ஸோ சார், இப்போ இந்த பேட்சில் சேர்றேன்னா என்னாலையும் இவங்கள மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா? ஒரு வருஷம் ஃபுல்லாக எங்கள் கூட சேர்ந்து சூப்பர் டூப்பராக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அதில் சந்தேகமே இல்லை. சரியா? அடுத்து நீங்கள் இந்த பேட்சில் சேரும்போது இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த மாஸ்டர் டீச்சர்ஸ் உங்களுக்கு தமிழில் கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. கிளாஸ்லேயே டவுட் சால்விங் இருக்க போது. கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ராக்டிவாக இருக்கும். எப்படி அப்படின்னா உங்களோட சாட்ஸ் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சஸ் குயிக்காக வந்துகிட்டே இருக்க போது. கிளாஸில் குவிஸஸ் இருக்க போது, எஸ்ஆர் நோ கொஸ்டின் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லீடர் போர்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கிளாஸில் வந்து இருக்கிறதுலே லீடர் போர்டில் யார் டாப்பாக இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள் வந்து நம்ம கிளாஸில் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்தோடைய தத்வா புக்ஸ் வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு PDF ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே, தத்வா புக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக, தத்வா அப்படின்றது வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேதாந்தில் இருக்கிற மாஸ்டர் டீச்சர்ஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ண ஒரு சூப்பர் டூப்பர் புக்லெட். இப்போ இந்த புக்லெட்டில் உங்களுக்கு தியரி இருக்கும். அப்போ நீட் எக்ஸாமுக்கு நீ படிக்கிற, இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிற, கெமிஸ்ட்ரி படிக்கிற, அதுக்கான தியரி என்னெல்லாம் வேணும். இப்போ NCERT புக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களாவே தனியாக படித்து அதில் இருக்கிறதெல்லாம் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் குயிக்காக முடிச்சு தரத்துக்கு இப்போ வேதாந்த் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த NCERT நோட்ஸ் எல்லாம் வச்சு நாங்களே உங்களுக்கு வந்து கன்சைஸாக ஒரு தியரி பார்ட் ரெடி பண்ணியிருக்கோம்.
ஸோ கன்சைஸ் தியரி ப்ளஸ் கான்செப்ட் வீடியோஸ். சரியா, கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த புக்லேயே இருக்கும். உனக்கு எவ்வளோ ஒரு கான்செப்ட் புரியலையா, புக்கில் இருக்கிற அப்படி ஒரு லிங்க் அப்படி தொட்டனா போதும், அந்த டாப்பிக்கை தொட்டனா போதும், அது ரிலேட்டடாக ஒரு 5 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அதுக்குன்னு ஒரு வீடியோ வந்துடும். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா எக்ஸாம் கொஸ்டின்ஸும் உனக்கு இருக்க போது. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ லெக்சர்ஸ்லாம் எப்படி பெரிய பெரிய லெக்சராக 3 மணி நேரம் 4 மணி நேரம் லெக்சரா அப்படின்னா இல்லை, பிட் சைஸ்டு குட்டி குட்டி வீடியோவாக கூட உங்களுக்கு இருக்கும். கிரேடட் எக்ஸசைசஸ் இருக்கும் நம்ம புக்கில். அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லி தனித்தனி லெவல்ஸாக வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரிச்சும் கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ இது மட்டும் இல்லை, இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கோயிங் டு ஹேவ் ரெகுலர் அசைன்மெண்ட்ஸ். அந்த ரெகுலர் அசைன்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணலாம். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் போட்டும் அதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த அசைன்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் அனலைசிஸ் இருக்கும். இப்போ இந்த டெஸ்ட் அனலைசிஸில் உங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் என்ன, சப்ஜெக்ட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் என்ன, கேட்டகரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் என்ன, ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீடைல்டு சொல்யூஷனோட இப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்றத கவனிச்சிட்டே இருக்கலாம். இப்போ மாஸ்டர் டீச்சர்ஸ் நாங்கள்லாம் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நாங்கள் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அப்பப்போ வந்து டீச்சர்ஸோட அப்டேட்ஸ், டீச்சர்ஸோட மெசேஜஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் நீங்களும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா டீச்சர்ஸ் கூட அழகாக டச்சில் வந்து இருந்துகிட்டே இருக்கலாம். சரியா, யானேன் சார், சப்போஸ் டியூ டு சம் ரீசன்ஸ் நான் வந்து ஏதாவது கிளாஸஸை மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, ஓகேவா, உடம்பு சரியில்லையா இருக்கட்டும், நான் எங்கேயோ ட்ராவல் பண்ணுறேன், அப்போ நான் என்ன பண்ணுறது, எல்லாமே லைவ் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு ரெக்கார்டடாக அவைலபிளாக இருக்குமா? எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு எப்பயுமே வந்து என்ன அப்படின்னா ரெக்கார்டடாக இருக்கும், எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கோ, செஷன் ரீப்ளே வந்து எப்போ அவைலபிளாக ஆகும் அப்படின்னா கிளாஸ் முடிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான். ஒரு கிளாஸ் முடியுதுன்னா அது முடிஞ்சு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். சரியா, இப்போ நம்ம பேட்சுக்கான என்ட்ரி பாயிண்ட் ஒன்று இருக்கணும். இப்போ இந்த வெற்றி பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா there is a நியூ என்ட்ரி பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 16th ஜூன் அன்னைக்கு 2025. சரியா, 16th ஜூன் 2025 அன்னைக்கு we have a நியூ என்ட்ரி பாயிண்ட். ஸோ யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணலாம். சார் கிளாஸஸ்லாம் எப்படி நடக்க போகுது? உங்களுக்கு பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 130+ கிளாஸஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் 100+, ஃபிசிக்ஸில் 100+ கிளாஸஸ் இருக்கும். டோட்டலாக வந்து ஒரு வருஷத்தில் நாங்கள் 300+ லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த லைவ் செஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 செஷன்ஸ் per சப்ஜெக்ட் per வீக் இருக்கும். அதாவது இப்போ ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு வாரத்தில் ஃபிசிக்ஸ்க்கு மட்டுமே 3 கிளாஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி மட்டும் 3, பயாலஜி மட்டும் 3, இப்படி தான் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஷெடியூல் ஆகிருக்கும். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, பயாலஜி செஷன்ஸ் வந்து நாங்கள் மார்னிங்கில் தான் ஷெடியூல் பண்ணுவோம். பயாலஜி செஷன்ஸ் வில் பி இன் த மார்னிங். ஸோ செஷன் ஃப்ரீக்வன்சி நான் சொன்ன மாதிரி 2 to 3 செஷன்ஸ் per டே. ஓகே, 1-2 செஷன் இருக்கும், இல்லைனா 3 செஷன் இருக்கும் ஒரு நாளைக்கு. கிளாஸ் என்ன டைமிங்கில் நடக்கும்? 4:30 10 PM நடக்கும். இதனால் வந்து ஈவன் 12th ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை லைவாக கவனிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கும் இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இது மட்டும் இல்லை. ஓகே, இப்போ நம்மளுடைய பேட்சுக்கு நம்ம ஃபீஸ் வந்து எப்படி என்ன ஃபீஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபீஸ் வந்து என்னவா இருந்துச்சுன்னா 3,999 இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு லிமிட்டட் டைம் பீரியடுக்கு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் 2,999 வந்து இதை ஆஃபர் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு. நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் இதில் உனக்கு என்ன இருக்கும், லைவ் கிளாஸஸ் இருக்கும், அதே மாதிரி தத்துவா புக்ஸ் வந்து பிடிஎஃப் கிடைக்கும். நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் ப்ளஸ் தத்துவா புக்ஸோட பிடிஎஃப் கிடைக்கும். பிடிஎஃபோட உங்களுக்கு போதும் அப்படின்னா 2,999. சரியா, அடுத்து இதே வந்து நீங்கள் நீட் வெற்றி காம்போவில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹார்ட் காப்பி டெலிவர் ஆகிடும் உங்கள் வீட்டுக்கு. நம்மளுடைய தத்துவா புக்ஸ் இருக்கு பாருங்க நீட்டுக்கு. ஓகே, ஒரு புக்கு கிட்டத்தட்ட 1000 பேஜஸ் இருக்கும். 1000 பேஜ் புக், ஃபிசிக்ஸ்னா 1000 பேஜ் புக், கெமிஸ்ட்ரினா 1000 பேஜ் புக், அந்த மாதிரி. சரியா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆகிடும் இஃப் யூ பே ஃபீஸ் ஆஃப் 6,999. ஸோ எஸ், இப்போ நான் சொன்னது உங்கள் எல்லாருக்குமே நல்ல மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் யாரெல்லாம் என்ரோல் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, ஓகே, நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருக்கல, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் வெரி பிக் இன் நீட் திஸ் இயர், சார் நான் வந்து நீட்டில் சூப்பராக பண்ணணும்னு நினைக்கிறேன், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன்,
1 இயர் நான் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், 12th படிக்கும் போதே ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறேன், நானும் இதே மாதிரி ஆல் இந்தியா லெவலில் டாப் 1000 ரேங்க்குள்ள வந்து இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த மெடிக்கல் காலேஜஸில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா தென் திஸ் இஸ் யோர் பெஸ்ட் சான்ஸ். ஏன்னா இந்த கிளாஸஸ் தமிழ்லையும் இருக்க போது, தங்கிலீஷ் கிளாஸஸ் தான் எல்லாமே அப்படின்றதுனால உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிஷியலாக இருக்கும். சரியா? நீங்கள் ஆஃப்லைனில் எங்கேயாவது நீட் படிக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு ஆன்லைன் சப்போர்ட்டுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா அழகாக கஷ்டப்பட்டு படிங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட் பசங்களா. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then, goodbye from Yarnians.